Welcome to Words of Life. ஜீவ வார்த்தை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். We're studying through the Bible. வேதாகமம் முழுதும் என்ற தொடரிலே நாம் வேதாகமத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம். Book by book. ஒவ்வொரு புத்தகமாக படித்துக் கொண்டிருக்கிறோம். Not verse by verse. வசனம் வசனமாக அல்ல. To get the essential message of each book. ஒவ்வொரு புத்தகத்தினுடைய சாராம்ச செய்தியை நாம் பெற்றுக்கொள்ள படிக்கிறோம். Applies to us today. இன்றைக்கு அது எப்படி நம்முடைய வாழ்க்கைக்கு அது பொருந்தும் என்பதையும் பார்க்கிறோம். Today we have reached the book of Daniel. இன்றைக்கு நாம் தானியேல் புத்தகத்திற்கு வந்திருக்கிறோம். In Daniel we see two important phrases. தானியேல் புத்தகத்திலே இரண்டு முக்கியமான வாசகங்களை நாம் பார்க்கிறோம். You see them in the first chapter. முதல் அதிகாரத்திலே நாம் அதை பார்க்கிறோம். First is the phrase in verse 2, the Lord gave. தேவன் கொடுத்தார் என்கிறதான ஒரு வாசகம். And the second is in verse 8. இரண்டாவது வாசகம் 8வது வசனம். He made up his mind not to defile himself. தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு தன்னுடைய இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு. First phrase indicates God's sovereignty. முதல் வாசகம் தேவனுடைய சர்வத்தையும் ஆளும் தன்மையை குறிக்கிறது. God gave Jehoiakim into the hands of the king of Babylon. யோயாக்கீமை தேவன் பாபிலோன் ராஜாவாகிய யோயாக்கீமை அவர் கொடுத்தார். The Lord gave Nebuchadnezzar authority. நேபுகாத்நேச்சாருக்கு அதிகாரத்தை The கொடுத்தார். Lord gave Daniel visions. தானியேலுக்கு தேவன் தரிசனங்களை The கொடுத்தார். sovereignty of God. தேவனுடைய மாட்சிமை. The second is the determination of God's man to keep himself pure. இரண்டாவது காரியம் நாம் பார்க்கிறது என்னவென்றால் ஒரு தேவ மனிதன் தன்னை பரிசுத்தமாய் காத்துக் கொள்வதற்கு உறுதியாய் தீர்மானம் பண்ணியிருக்கிறார். The key word in this book is vision. இந்த புத்தகத்தினுடைய ஒரு முக்கியமான வார்த்தை தரிசனம். 32 times that word comes in this book. இந்த புத்தகத்தில் 32 முறை தரிசனம் என்ற வார்த்தை வருகிறது. The first 6 chapters are historic and the next 6 chapters are prophetic. முதல் 6 அதிகாரங்கள் சரித்திர அதிகாரங்கள், அடுத்த 6 அதிகாரங்கள் தீர்க்கதரிசன அதிகாரங்கள். And in the first chapter we see something about Daniel the man. முதல் அதிகாரத்திலே தானியேலாகிய மனிதனை குறித்து பார்க்கிறோம். He was along with others taken as a captive from Jerusalem. எருசலேமிலிருந்து சிறைப்பிடிக்கப்பட்டு போன மற்ற மக்களோடு கூட இவனும் போனான். I believe he must have met Jeremiah there in Jerusalem and heard Jeremiah often and spent time with him. அடிக்கடி எரேமியாவை அவன் எருசலேமிலே பார்த்திருப்பான். எரேமியாவோடு கூட நேரம் செலவு செய்திருப்பான். A young wholehearted person like Daniel would have sought out fellowship with Jeremiah definitely. வாலிபனாய் இருக்கக்கூடிய முழு இதயமுடையதான தானியேல் போல ஒருவன் கண்டிப்பாக எரேமியாவோடு கூட ஐக்கியத்தை நாடி இருந்திருப்பான். Jeremiah would have given him a lot of advice as to how he should conduct himself in Babylon. பாபிலோனிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்தை குறித்து எரேமியா பல ஆலோசனைகளை தானியேலுக்கு சொல்லி And இருந்தார். perhaps to all 4 of these men. அது மட்டுமல்ல மற்ற 4 மனிதர்களுக்கும் சேர்ந்து சொல்லி And இருந்தார். so that must have been the foundation on which Daniel built. தானியேல் அப்படிப்பட்ட அஸ்திபாரத்திலே தான் தன்னுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பி இருந்திருப்பான். Anyway, he was a wholehearted man. எப்படி அவன் ஒரு முழு இதயமுடையவனாய் இருந்தான். And when the king selected certain people from the exiles to help him in his office work, அங்கே அடிமைகளாய் போன மக்களிடத்திலிருந்து தன்னுடைய அலுவலக வேலைக்கென்று ராஜா இப்பொழுது மனிதர்களை தேர்ந்தெடுக்கிறார். 4 of the selected were Daniel and his 3 friends. அங்கே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தானியேலும் அவருடைய 3 நண்பர்களும். Well, one of the things these young people had to do was to eat food that was forbidden in Leviticus chapter 11. அங்கே இந்த வாலிபர்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவா இருந்தது என்றால் லேவி ராகமத்திலே அவர்கள் சாப்பிடக்கூடாது என்று ஒதுக்கப்பட்ட சில ஆகாரங்களை புசிக்க வேண்டியதா இருந்தது. Like pork. பன்றி மாம்சத்தை போல. Or like the wine which Proverbs said we should not drink when it is fermented. நீதிமொழிகளிலே போதை தரக்கூடியதான அந்த திராட்சரசத்தை புசிக்க கூடாது என்று சொன்னது போல. Strong alcohol. அதாவது போதை தரக்கூடியதான ஒரு in Babylon everybody drank it. ஆனால் பாபிலோனிலே எல்லாரும் அந்த குடிபானத்தை புசித்தார்கள். Ate all these forbidden meats. இங்கே ஒதுக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவர்கள் சாப்பிட்டார்கள். It was a very small thing. அது சிறிய காரியம் தான். It was not a big moral issue like killing somebody or committing adultery or anything. விபச்சாரம் செய்வதை போலவோ அல்லது ஒரு மனிதனை கொல்வதை போலவோ பெரிய பாவம் இல்லை. Daniel was a person who was determined to obey God's word even in the small things. ஆனால் சிறு சிறு காரியங்களிலே கூட தானியேல் தேவனுக்கு கீழ்ப்படியும்படியாய் தீர்மானித்துக் கொண்டார். And he decided, verse 8, he will not defile himself. 8ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டார். So he asked for permission. ஆகவே அவன் அனுமதி கேட்கிறான். I don't want to eat all this. எனக்கு இவைகள் எல்லாம் வேண்டாம். And when these other 3, Shadrach, Meshach and Abednego, saw Daniel taking a stand like this, இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை தானியேல் எடுக்கிறதை சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பார்க்கும் பொழுது they also took a stand. அவர்களும் இப்படிப்பட்ட உறுதியான தீர்மானத்தை எடுத்தார்கள். See, there are 3 types of
people among God's people. தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலே மூன்று விதமான மக்கள் காணப்படுகிறார்கள். First of all, the outright compromisers who will just fit into the local society. சமுதாயத்திலே எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம் என்று வாழக்கூடிய தேவ ஜனங்கள். They will adjust to every situation and disobey God's word. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பல சூழ்நிலைகளுக்கும் தங்களை இணங்கி They are seeking their own gain and not the testimony of God. அவர்கள் எப்பொழுதுமே தேடுகிறதெல்லாம் தேவனுடைய சாட்சி அல்ல, தங்கள் சொந்த ஆதாயத்தை. And then there's a second group இரண்டாவது கூட்டம் who does not want to compromise like that, அதுபோல அவர்கள் ஒத்துப்போக வேண்டும் என்று விரும்பவில்லை, but who don't have the courage to take a stand on their own. அதே சமயத்திலே தாங்களாகவே அப்படிப்பட்ட உறுதியான தீர்மானம் எடுப்பதற்கு தைரியம் இல்லாதவர்கள். If they find another man taking a stand, they'll take a stand. ஒரு மனிதன் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுக்கிறதை பார்க்கும்போது இவர்களும் அப்படிப்பட்ட தீர்மானத்தை But if எடுப்பார்கள். there's nobody like that, they will just compromise and stay along with the compromisers. அப்படி யாருமே இல்லை என்று சொன்னால் இவர்களும் ஒத்துப்போகிற மக்களோடு கூட சேர்ந்து இவர்களும் கீழ்ப்படியாமல் Then போய்விடுவார்கள். there's the third category. மூன்றாவது கூட்ட மக்கள் Very few people like Daniel தானியேலை போல வெகு சிலர் தான் இருக்கிறார்கள். who say, even if I'm all alone, நான் தனியாக I'm not going இருந்தாலும் to கூட compromise. நான் ஒரு காலம் என்னுடைய காரியத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். I'm going to obey God's word even if I'm all alone. நான் தனியாக இருந்தாலும் கூட பரவாயில்லை, நான் தேவனுக்கு கீழ்ப்படிவேன். I'll tell you, it's not easy to be like that. அப்படி இருப்பது மிகவும் கடினம் என்று சொல்கிறேன். Imagine if you take a stand for the Lord that makes you all alone in your city. உங்களுடைய பட்டணத்திலே நீங்கள் தேவனுக்காக ஒரு தீர்மானம் எடுக்கிறீர்கள், அது உங்களை தனித்தவனாய் மாற்றி விடுகிறது. All the other believers are compromising and doing a lot of wrong things and go along. எல்லா விசுவாசிகளும் பலவிதமான தவறான கிரியைகளை செய்து உலகத்தோடு இவர்களும் ஒன்றாக அவர்கள் போகிறார்கள். There are very few people like Daniel. தானியேலை போல இருக்கிறவர்கள் மிக சிலர் தான். But those are the ones whom God can use. ஆனால் இப்படிப்பட்டவர்களை தான் தேவன் Because பயன்படுத்த when a முடியும். Daniel stands up, ஒரு தானியேல் அப்படி நிற்கும் பொழுது some others will be drawn to him. அவனோடு கூட மற்றவர்கள் ஈர்க்கப்படுகிறார்கள். All over India, God is looking for Daniels. இந்தியா முழுவதுமாக தானியேல் போல இருக்கிறவர்கள் I இருக்கிறார்கள் என்று think there தேவன் are பார்க்கிறார். hundreds of Shadrachs, Meshachs and Abednegos in India இந்தியா தேசத்திலே நூற்றுக்கணக்கான சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ who இருக்கிறார்கள். would be willing to take a stand if they can find a Daniel. ஒரு தானியேலை பார்க்கும்போது இவர்கள் அப்படிப்பட்ட தீர்மானத்தை எடுப்பதற்கு தயாராக So the இருக்கிறார்கள். great need is for a Daniel to bring out these Shadrachs, Meshachs and Abednegos. ஆகவே இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை வெளியே கொண்டு வர முடியாய் நமக்கு தேவையானதெல்லாம் தானியேல்கள். So that's what we see here. இதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். If Daniel had not taken a stand, தானியேல் அங்கே ஒரு உறுதியான தீர்மானத்தை these எடுக்காதிருந்தால் other three would have been just like all the other compromisers. மற்ற மூன்று பேரும் கூட மற்றவர்களைப் போலவே இவர்களும் உலகத்தோடு போயிருப்பார்கள். And that's been true throughout in the history of the church. சபை சரித்திரத்தை முழுமையாக பார்க்கிறோம், இது மெய்யாக இருக்கிறது. God raises up a man தேவன் ஒரு மனிதனை எழுப்புகிறார், who will not compromise. அவன் ஒரு காலம் உலகத்தோடு கூட No ஒத்துப்போக matter மாட்டான். what the pressure, he says, I will not yield. எவ்வளவு அழுத்தங்கள் வந்தாலும் ஒரு காலம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று That is இருக்கிறவன். not the way Jesus would do it, and I will not do it. இயேசு இப்படி செய்ய மாட்டார், நானும் செய்ய மாட்டேன் என்று Now சொல்கிறார். you see today in the Christian world, a lot of people are doing things in the way which they think is all right, it's not sinful. இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே பரவாயில்லை, இது ஒன்றும் பாவமில்லை என்று சொல்லி பல காரியங்களை எளிதாய் செய்கிறவர்களை The பார்க்கிறோம். question is not, is it sinful or not? இந்த காரியம் பாவமா இல்லையா என்பது கேள்வியே அல்ல. That's good, but that's not the highest level. அது நல்லதுதான், அது மேன்மையானது அல்ல. A higher level is, would Jesus do it this way? மேன்மையான நிலவரம் என்னவென்றால் இயேசு இது விதமாக செய்வாரா, Do the apostles do it this way? அப்போஸ்தலர்கள் இது போல செய்வார்களா? To ask is it sinful or not is a lower level at which to live. இது பாவமா இல்லையா என்று கேட்டு அதன் அடிப்படையில் வாழ்வது ஒரு கீழான நிலையிலே வாழ்வதாகும். So Daniel asked the higher question. ஆகவே தானியேல் மேலான ஒரு கேள்வியை கேட்டான். What does God's word say? தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது? Not, is that such a serious sin or not? இது அவ்வளவு சீரியஸான பாவமா இல்லையா என்றெல்லாம் அல்ல. So today you also may face such a choice. இன்றைக்கு நீங்களும் இப்படிப்பட்ட ஒரு தெரிந்து கொள்ளுதலை நீங்கள் And உங்கள் முன்பாக you இருக்கலாம். can decide either to be a Daniel தானியேலாக இருக்க முடிவு செய்யலாம், or these other three friends அல்லது மற்ற மூணு நண்பர்களைப் போல இருக்க முடிவு செய்யலாம், or a compromiser. அல்லது உலகத்தோடு ஒத்துப்பொருளாக இருக்கலாம். That choice is yours. அந்த தேர்வு செய்யும் காரியம் உங்களுடையது. The test here is again a test of food. இங்கே மீண்டுமாய் பார்க்கிறோம் வருகிற சோதனை சாப்பாட்டு விஷயத்திலே. Eve was tested with food. ஏவாள் சாப்பாடு விஷயத்திலே சோதிக்கப்பட்டார். Jesus was tested with food. இயேசுவும் ஆகார விஷயத்திலே And here சோதிக்கப்பட்டார். Daniel is tested with food. இங்கே தானியேலும் ஆகார விஷயத்திலே Food சோதிக்கப்பட்டார். seems to be a very important area in which we are tested. நாம் சோதிக்கப்படுகிற முக்கியமான ஒரு பகுதியானது ஆகாரம் புசித்தல். The Israelites were tested with food in the wilderness. வனாந்தரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆகாரத்தினாலே சோதிக்கப்பட்டார். God gave them manna every day to test them. மன்னாவை ஒவ்வொரு நாளும் தேவன் அவர்களுக்கு கொடுத்து சோதித்து They பார்த்தார். failed the test, complaining and grumbling. They wanted meat, etc. அவர்களுக்கு இறைச்சி வேண்டும் என்று சொல்லி அவர் முறையிட்டு குறை சொல்லி அந்த சோதனையை தவிர்த்து But போனார். here Daniel passed the test ஆனால் இங்கே தானியேல் இந்த சோதனையிலே வெற்றி பெறுகிறார் before God. தேவனுக்கு முன்பாக. And he told the commander that if you just give us some vegetables and water, that's enough for us. எனக்கு கொஞ்சம் காய்கறிகளும் கீரைகளும் கொடுத்தால், தண்ணீரும் கொடுத்தால் அது போதும் என்று We சொல்கிறார். don't want to disobey God. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்க எங்களுக்கு மனதில்லை.
At the end of 10 days, you'll see we are stronger than all these other fellows who are eating meat and drinking wine. இறைச்சியையும் புசித்து விட்டு அங்கே மதுபானத்தை சாப்பிடுவதை காட்டிலும் நாங்கள் வலிமையுள்ளவர்களாக இருப்போம் என்று சொல்கிறார். And sure enough, at the end of 10 days, they were stronger than the others. அவர்கள் சொன்னது போலவே 10 நாட்கள் கழித்து பார்க்கும்போது இவர்கள் வலிமையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். And then we read another lovely verse in verse 17. 17ஆம் வசனத்திலே இன்னொரு அருமையான காரியத்தை பார்க்கிறோம். Chapter 1. 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். God gave these young people knowledge and intelligence in every branch of literature, wisdom at that time. இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். So that they could master all the literature and science of their time. அவர்கள் நாட்களிலே இருந்ததான விஞ்ஞானத்திலேயும் இலக்கியத்திலேயும் அவர்கள் கை தேர்ந்தவர்களாக இருந்தார்கள். That's a lovely verse for our young people who are in school or college. இன்றைக்கு பள்ளியிலே கல்லூரியிலே படிக்கக்கூடிய வாலிபர்களுக்கு இது அருமையான ஒரு வசனம். If you honor God, நீ தேவனை கனமணினால் God can give you intelligence to make up for all, to help you to understand all that is taught in your school or college. உங்களுடைய கல்லூரியிலோ அல்லது பள்ளியிலோ சொல்லிக் கொடுக்கிற சகல காரியங்களையும் விளங்கிக் கொள்ளும்படிக்கு தேவன் திறமையை தருவார். Just like he gave these people. இவர்களுக்கு கொடுத்தது போல. But you got to claim it. ஆனால் நீங்கள் அதை You got to say, Lord, ஆண்டவரே, help me to have this intelligence which you gave these friends of Daniel. ஆண்டவரே, தானியேலுடைய நண்பர்களுக்கு கொடுத்தது போல எனக்கும் ஞானத்தையும் சாமர்த்தியத்தையும் தாரும். தானியேலுக்கும் கொடுத்தது போல. And in this matter of this testing, because they denied themselves in a small thing like food, சிறு காரியமாக ஆகாரத்திலே அவர்கள் தங்களை வெறுத்து தங்களை ஒருத்துக் கொண்டபடினாலே they were able to be prepared for greater tests like the fire and the lions later on. அதற்கு பிறகு வரக்கூடியதான அக்கினி சிங்கம் போன்ற பெரிய சோதனைகளுக்கு அவர்கள் ஆயத்தமாகிறார்கள். See, God had a very high opinion of Daniel. தானியேலை குறித்து தேவன் மிகுந்த பெரிய ஒரு அபிப்பிராயத்தை I வைத்திருந்தார். want to show you an amazing verse in Ezekiel 14. எசேக்கியேல் 14ஆம் அதிகாரத்திலே ஒரு அருமையான வார்த்தையை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். Daniel was just a young man in his 20s. தானியேல் தன்னுடைய 20 வயது நிரம்பிய ஒரு இளைஞனாய் இருந்தான். I don't think he was even 30 years old. அவனுக்கு இன்னும் 30 வயது ஆகவில்லை. When he was a young man in his early 20s, அவனுடைய 20 கூட்டல் ஒரு சில வயதுகள் இருக்கும் பொழுது he was so God fearing. அவன் எவ்வளவோ கர்த்தருக்கு பயந்தவனாய். Ezekiel was a much older and more senior prophet. எசேக்கியேல் இவனை காட்டிலும் மிகவும் வயது முதிர்ந்த ஒரு சீனியர் தீர்க்கதரிசியாய் இருந்தார். And Ezekiel writes the prophecy of God in chapter 14. 14ஆம் அதிகாரத்திலே எசேக்கியேல் தேவனுடைய தீர்க்கதரிசனத்தை எழுதுகிறார். And he says there in verse 12, 12ஆம் வசனத்திலே சொல்கிறார், this is the word of the Lord that came to me, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, that if a nation sins against me, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்தால், பாவம் செய்தால், I will not spare them from judgment. அவர்களை நான் நியாயத்தீர்ப்புக்கு விலக்க மாட்டேன். I will punish them. அவர்களை தண்டிப்பேன். Even if these 3 men, verse 14, Daniel, Noah, Daniel and Job are there, they'll save themselves only by their own righteousness. நோவா, தானியேல், யோபு ஆகிய இந்த 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினாலே தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்பிப்பார்கள். Noah and Job had died more than 1,000 years before this was written. இந்த வசனம் எழுதப்படுவதற்கு கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நோவாவும் யோபுவும் மரித்து விட்டார்கள். It's all right to talk about godly men who died. மரித்து போன தேவனுடைய பிள்ளைகளை குறித்து பேசுவது நல்லதுதான். To include in that group a young 20-year-old man who is still living here. ஆனால் இங்கே இன்னுமாய் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறதான அந்த ஒரு 20 வயது நிரம்பிய வாலிபனை இந்த குழுவிலே சேர்த்திருக்கிறார். Maybe he is 25 years old. அல்லது அவனுக்கு 25 வயதாக இருக்கும். That's amazing. அது எவ்வளவு வியக்கத்தக்கதா இருக்கிறது பாருங்க. That God could refer to a living young 25-year-old man along with Noah and Job and say these are the 3 most righteous men I can think of. நான் எண்ணக்கூடியதான மிகுந்த நீதிமான்களா இருக்கிறவர்கள் நோவா, யோபு, அதோடு கூட இந்த 20 வயது நிரம்பிய இளைஞனா இருக்கிற தானியேல். What a tremendous testimony that is. எவ்வளவு பெரிய சாட்சி பாருங்க. God could speak about Daniel like that. தானியேலை எப்படி ஆண்டவர் பேச முடிந்தது? And tell Ezekiel to mention his name. எசேக்கியேலே தானியேலுடைய பெயரை நீ அங்கே போடு என்று சொன்னார். What if Daniel heard about it? Would it puff him up? தானியேல் அதை கேள்விப்பட்டிருந்தால் அது அவனை பெருமையடை செய்திருக்குமா? God knew it would not. அது அப்படி செய்யாது என்று தேவன் அறிந்திருந்தார். Otherwise he wouldn't have mentioned his name. இல்லாவிட்டால் அவனுடைய பெயர் அங்கே போட்டிருந்திருக்க மாட்டார். God doesn't tempt us. தேவன் நம்மை சோதிக்கிறவர் அல்ல. God won't tempt us beyond our ability. நம்முடைய திராணிக்கு மிஞ்சி அவர் சோதிக்கிறவர் அல்ல. God knew that Daniel will not be puffed up even when he hears that. தானியேல் அதை கேள்விப்பட்ட உடனே அவன் பெருமையடைய மாட்டான் என்று தேவன் அறிந்திருந்தார். What an example for us to follow. நாம் பின்பற்றுவதற்கு என்ன ஒரு மாதிரி. That even if Almighty God praises us, we still don't get affected by it. சர்வ வல்லமையுள்ள தேவனே நம்மை மெச்சிக்கொண்டாலும் கூட அதனாலே நாம் சற்றேனும் பாதிக்கப்படாமல் இருக்க முடியும். Now we go to chapter 2. இப்பொழுது 2ஆம் அதிகாரத்திற்கு போவோம். In chapter 2 we read about Nebuchadnezzar having a dream. நேபுகாத்நேச்சார் இங்கே ஒரு சொப்பனம் காண்கிறார். And he wanted to know what the meaning of that dream was. அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ள விரும்புகிறான்.
And the wise men of his time said, tell us the dream and then we'll tell you the meaning. அவனுடைய காலத்திலே இருந்த ஞானிகள் சொப்பனத்தை சொல்லுங்கள் நாங்கள் அதற்கு அர்த்தத்தை சொல்லுகிறோம் என்று சொன்னார்கள். They were all crooked fellows like a lot of preachers today. இன்றைக்கு இருக்கிற अनेக பிரசங்கியார்களைப் போல அவர்களும் ஏமாற்றுக்காரர்களாக They had இருந்தார்கள். no touch with God. அவர்கள் தேவனோடு கூட தொடர்பில்லாதவர்களாக இருந்தார்கள். You know, once you know the dream, you can say anything you like as the meaning and say that's the interpretation. சொப்பனத்தை அறிந்து கொண்டால் அதனுடைய அர்த்தம் ஏதாவது ஒன்றை சொல்லி இதுதான் வியாக்கியானம் என்று But சொல்லிவிடலாம். the king was a very shrewd person. ஆனால் ராஜாவோ மிகுந்த புத்திசாலியாக He இருந்தார். knew that if I just tell the dream, they'll cook up something and say that's the நான் interpretation. சொப்பனத்தை சொல்லிவிட்டால் அவர்கள் ஏதோ அதற்கு ஒரு கதையை ஜோடித்து இதுதான் அர்த்தம் என்று The சொல்லிவிடுவார்கள். way to find out whether they are really in touch with God is let them tell me the dream also. அவர்கள் தேவனோடு கூட தொடர்புடையவர்களாக இருக்கிறார்களா இல்லையா என்பதை கண்டுபிடிப்பதற்கு அவர்களே தரிசனம் நான் கண்ட Because சொப்பனத்தையும் சொல்லட்டும். after all, God knows the dream. தேவனுக்கு தரிசனம் தெரியும். Then why can't he tell them the dream also if he gives them the interpretation? ஆகவே தேவன் அவர்களுக்கு சொப்பனத்துடைய அர்த்தத்தை சொல்லுவார் என்று சொன்னால் ஏன் சொப்பனத்தையும் சொல்லக்கூடாது? Absolutely right. முற்றிலும் சரிதான். Nebuchadnezzar was right in his assessment. நேபுகாத்நேச்சார் தான் சொல்லுகிற இந்த காரியத்திலே And முற்றிலும் so சரியானவனாக these இருந்தார். fellows could not, of course, do that because they were not in touch with இந்த God. ஞானிகள் எல்லாம் தேவனோடு கூட தொடர்புடையவர்களாக இல்லாதபடினாலே அவர்களுக்கு சொப்பனத்தை சொல்ல So முடியாது. the king got so angry, he said, these fellows are all crooks, wipe them out. இவர்கள் எல்லாம் அவர்கள் ஏமாற்றுக்காரர்களாக இருக்கிறார்கள் எல்லாம் அழித்து போடுங்க என்று ராஜா So சொல்லிவிட்டார். that would have included Daniel and his friends also to be killed. அப்படி இருக்குமேயானால் தானியேலும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து So கொல்லப்பட்டிருப்பார்கள். Daniel went and asked the king, please give me a little time, I'll give the interpretation and the dream. தானியேல் ராஜாவிடத்தில் போய் எனக்கு கொஞ்சம் சமயம் தாரும் நான் சொப்பனத்தையும் சொல்லுகிறேன் அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லுகிறேன் என்று And he கேட்டான். took that little time அவன் அந்த கொஞ்ச நேரத்தை and he எடுத்துக்கொண்டு went back to his friends and prayed and fasted. அவன் தன்னுடைய நண்பர்களோடு கூட சேர்ந்து உபவாசத்தை ஜெபித்தான். And the mystery was revealed, it says in verse 19, to Daniel in a night vision. 19ஆம் வசனத்திலே பார்க்கிறோம் தானியேலுக்கு அந்த மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. And then Daniel came back to the king. பிறகு தானியேல் ராஜாவிடத்தில் வந்தான். And first of all, he praised the Lord. He said, let the name of the Lord be blessed forever. என்றென்றைக்கும் தேவனுடைய நாமமே ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கது என்று தேவனை துதிக்கிறான். And then he tells the king that God has given me this mystery. இந்த ரகசியத்தை தேவன் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று Verse சொல்றார். 30, this mystery has been revealed to me not for any wisdom that lies in me, but to make known this for the sake of others. எனக்கு அதிக ஞானம் உண்டு என்பதனாலே அல்ல அர்த்தம் ராஜாவுக்கு தெரியும்படியாக இருதயத்தின் நினைவுகளை அறியும்படியாக இந்த மறைபொருள் எனக்கு See, வெளியாக்கப்பட்டது. God reveals himself to those who are humble and those who have faith. விசுவாசம் உள்ளவர்களுக்கு தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். And that's what we see here. இதைத்தான் நாம் இங்கே Daniel பார்க்கிறோம். had faith தானியேலுக்கு விசுவாசம் and he இருந்தது. had humility to give all the glory to God. தேவனுக்கே மகிமையும் செலுத்தும்படியாக அவனுக்கு தாழ்மை இருந்தது. And then he reveals the dream to the king, அப்பொழுது ராஜாவுக்கு அந்த சொப்பனத்தை வெளிப்படுத்துகிறார். saying, O king, you saw a great statue. ராஜாவே நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். And that statue was, made of different material. வித்தியாசமான பொருள்களினாலே இந்த சிலை செய்யப்பட்டது. Gold, தங்கம், and silver, வெள்ளி, bronze, வெண்கலம், and iron and clay. இரும்பும் களிமண். And he explains the meaning of that. அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லுகிறான். That these are different kingdoms. இவைகளெல்லாம் வேறு வேறு ராஜ்யங்கள். Each metal was inferior to the one before. இதற்கு முன்பாக இருந்த பொருளை காட்டிலும் கீழே இருக்கக்கூடிய உலகமானது அது தரக்குறைவாக இருக்கிறது. And how one day a stone came from a mountain and struck the statue and destroyed it and filled the whole earth. மலையிலிருந்து ஒரு கல் புரண்டு வந்து இந்த சிலையின் மேல் மோதி அதை அழித்து போட்டு அந்த கல் பூமி முழுவதுமாக நிரப்பியது என்று சொல்லுகிறான். Daniel said the meaning is after you die another kingdom will come. நீர் மரித்ததுக்கு பிறகு வேற ஒரு ராஜா வருவான். After that is destroyed another kingdom will come. அது அழிக்கப்பட்ட பிறகு வேற ஒரு ராஜ்யம் வரும். And then a fourth one will come. நான்காவது ராஜ்யம் ஒன்று வரும். And then finally God will come and destroy the whole thing. கடைசியாக தேவனே வந்து முழு காரியத்தையும் அழித்து விடுவார். And establish his kingdom on the earth. பூமியிலே அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். And Daniel was so impressed because that was the dream that he saw. இந்த சொப்பனத்தை தான் நேபுகாத்நேச்சார் பார்த்தபடினாலே தானியேலுக்கு அதிக விருப்பமாக இருந்தது. And he was convinced that this must be right because this man told me the dream. இவனே சொப்பனத்தையும் சொன்னபடினாலே தானியேல் சொல்கிற அர்த்தமும் சரியாகத்தான் இருக்க வேண்டும் என்று நேபுகாத்நேச்சார் உணர்ந்து கொண்டான். And we read the king began to fall on his face before Daniel. தானியேலுக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்ததை பார்க்கிறோம். See, all heathen people worship miracle men. புறஜாதியாரான மக்கள் எல்லாரும் அற்புதமான ஒரு மனிதனை பார்த்தால் அவனை But ஆராதிப்பார். Daniel wouldn't accept any of that worship. ஆனால் இவ்விதமான ஆராதனையை தானியேல் ஏற்றுக்கொள்ளவில்லை. And he used his influence there now to get Shadrach, Meshach and Abednego also appointed, verse 49, in good positions. 49ஆம் வசனத்திலே தானியேல் அந்த நேரத்திலே உள்ள செல்வாக்கை பயன்படுத்தி அவனுடைய நண்பர்கள் சாத்ராக், மேஷாக்
ஆபேத்நேகோவுக்கும் அங்கே வேலை வாங்கி See, கொடுத்தார். that's a mark of a godly man. He doesn't think only of the high position he got. ஒரு தேவ மனிதன் தனக்கு இருக்கக்கூடிய மேலான ஒரு ஸ்தானத்தை மட்டும் எண்ணிக்கொண்டே இருக்க மாட்டான். He thinks of his brothers who need help and immediately does something to help them. உதவி தேவைப்படுகிற தன்னுடைய சகோதரர்களையும் எண்ணி பார்க்கிறான், உடனே அவர்களுக்கு உதவி செய்கிறான். Then in chapter 3, மூன்றாம் அதிகாரம் we read about Nebuchadnezzar making the statue. இங்கே நேபுகாத்நேச்சார் ஒரு பெரிய சிலையை செய்கிறான். Now, in the original dream, only the head was of gold, the rest was all of some other material. அந்த சொப்பனத்திலே தலை மட்டும் தான் பொன்னினாலே செய்யப்பட்டது, மீதி எல்லாமே வேறு வேறு காரியங்களாலே செய்யப்பட்டது. Whereas here, Nebuchadnezzar made the whole thing of gold, ஆனால் இங்கே நேபுகாத்நேச்சார் முழு சிலையையும் அவன் பொன்னினாலே செய்கிறான். thereby trying to say, my kingdom will never end. என்னுடைய ராஜ்யத்திற்கு முடிவே இல்லை என்று அவன் From சொல்கிறான். head to foot is going to be me only. தலை முதல் கால் வரை நான் தான் என்று He சொல்கிறான். wanted everybody to bow down and worship this idol. எல்லாருமே வந்து இந்த சிலையை வணங்கும்படியாய் அவன் ஆணை பிறப்பிக்கிறான். Daniel wasn't around there. அங்கே அப்பொழுது தானியேல் இல்லை, Maybe he was traveling somewhere. அவன் வேற எங்கேயோ பிரயாணமாய் போயிருக்கலாம். But these three friends were there. ஆனால் இந்த மூன்று நண்பர்கள் அங்கே இருக்கிறார். So, God sometimes allows us to be alone with our leader away. சில சமயத்திலே நம்முடைய தலைவர் இல்லாமல் நம்மை தனியாக வைத்து தேவன் சோதிக்கிறார். Why? ஏன்? So that we can become strong on our own without the support of a leader. ஒரு தலைவனுடைய உதவி இல்லாதபடி நாமாகவே வலுவானவர்களாய் மாறும்படியாக அப்படி செய்கிறார். Because he sees what a tendency we have to lean upon our leader all the time. எப்பொழுதுமே நம்முடைய தலைவரை சார்ந்து கொள்ளும்படியான ஒரு மனப்பக்குவம் நமக்கு இருக்கிறதை தேவன் And so பார்க்கிறார். God may allow circumstances in our life where the leader is not there. ஆகவே தலைவன் அங்கு இல்லாத ஒரு சூழ்நிலையை தேவன் உண்டாக்குகிறார். And that's what happened here. இங்கே அதுதான் நடக்கிறது. And they passed the test. அவர்கள் அந்த சோதனையை ஜெயித்து விட்டார்கள். As a result, they got greater boldness. அதனுடைய விளைவாக அவர்களுக்கு பெரிய தைரியம் ஏற்பட்டது. So we see here, இங்கே பார்க்கிறோம், Nebuchadnezzar said, all those who don't bow down will be punished by thrown to a lake of fire. இந்த சிலையை வணங்காதவர்கள் எல்லாரும் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள், அவர்கள் அக்கினி சூளையிலே போடப்படுவார்கள். And look at the answer of these people to Nebuchadnezzar. நேபுகாத்நேச்சாருக்கு இவர்கள் சொன்ன பதிலை பாருங்கள். In verse 17 of chapter 3. மூன்றாம் அதிகாரம் 17ஆம் வசனம். Our God is able to deliver us from this blazing fire. எங்கள் தேவன் இந்த அக்கினி சூளைக்கு எங்களை தப்புவிக்க வல்லவர். And he will deliver us அவர்களை விடுவிக்க வல்லவர். out of your hand. அவருடைய கரங்களை விடுவிக்கும். But even if he doesn't deliver us, அவர்களை விடுவிக்காமற் போனாலும் you can be sure of one thing, we are not going to bow down to this image. நாங்கள் இந்த சிலைக்கு வணங்க மாட்டோம் என்பதை நீ நிச்சயித்துக் கொள்ளுங்கள். Some of the compromisers would have said, don't lose your life. உன்னுடைய ஜீவனை ஏன் இழக்க வேண்டும் என்று ஒத்துப்போகிறவர்கள் சொல்லியிருப்பார்கள். They would say, just bow down a little bit. கொஞ்சம் அப்படி லைட்டா And afterwards go and ask God to forgive you. அதற்கு Simple. பிறகு போய் தேவனிடத்தில் மன்னிப்பு கேள், அதுதான் எளிது என்று சொல்வார்கள். No, they said, we're not going to do it. இல்லை நாங்கள் The செய்யவே Bible மாட்டோம். says you must never bow down to an image. எந்த ஒரு விக்கிரகத்துக்கும் வணங்க கூடாது என்று வேதம் So சொல்கிறது. we're not going to do that. ஆகவே நாம் அதை செய்யவதில்லை. So they took a very strong stand. ஆகவே அவர்கள் வலிமையான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார்கள். And of course Nebuchadnezzar became very furious நேபுகாத்நேச்சாருக்கு கடும் கோபம் வந்தது. when he saw that they would not bow down. அவர்கள் வணங்காததை பார்க்கும் பொழுது So he commanded certain people to tie them up and throw them in the fire. ஆகவே இவர்களை கட்டி அக்கினி சூளையிலே போடுங்கள் என்று கட்டளை பிறப்பித்தார். Made the fire 7 times hotter. அந்த அக்கினியை 7 மடங்கு சூடாக்கினார். And the people who went to throw the people in, they got killed. அங்கே இவர்களை தூக்கி எறிய போனவர்கள் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். And when they were thrown in, அவர் உள்ளே வீசப்படும் பொழுது the Son of God came and walked with them inside the fire. அந்த அக்கினி சூளைக்குள்ளாக தேவகுமாரனை வந்து அங்கே நடக்கிறார். And nothing happened. அங்கே ஒன்றும் இவர்களுக்கு நடக்கவில்லை. And all the people saw 4 people walking inside the fire. மக்கள் பார்த்துள்ள எல்லாரும் அக்கினி சூளைக்குள்ளாக 4 பேர் நடக்கிறதை And பார்த்தார்கள். Nebuchadnezzar is the one who says, hey, there's a 4th one there who looks like a son of God. 3 பேரை தானே உள்ளே போட்டோம், இப்பொழுது 4வது ஒரு நபர் தேவகுமாரனுடைய சாயலுக்குப்பானவர் இருக்கிறார் என்று நேபுகாத்நேச்சார் சொல்கிறான். It was probably some angel that came to be with them. அவரோடு கூட இருக்க முடியாத ஒரு தேவதூதன் வந்திருக்கிறானோ. And finally, when they come out, கடைசியாக அவர் வெளியே வரும்பொழுது there's not even a smell of fire on them. அவர்கள் மீது இந்த அக்கினியுடைய வாசனை கூட காணப்படவில்லை. And then Nebuchadnezzar says, அப்ப நேபுகாத்நேச்சார் சொல்கிறார், blessed be the God of Shadrach, Meshach and Abednego. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய தேவன் He ஆசீர்வதிக்கப்பட்டவராய் is the இருக்கிறார். true God. அவர்தான் மெய்யான And தேவன். if anybody anywhere says anything offensive against this God, இந்த தேவனுக்கு விரோதமாய் யாவனாவது ஏதாவது சொன்னால் he will be torn, verse 29, limb from limb, and his houses will be reduced to a heap. அவனுடைய வீடானது ஒரு குவியலாக அழிக்கப்படும், அவன் தண்டிக்கப்படுவான் என்று பார்க்கிறோம். And the king gave a higher position to these 3. இந்த 3 பேருக்கும் இன்னும் உன்னதமான ஒரு ஸ்தானத்தை அந்த ராஜா So கொடுத்தார். what do we learn from this passage? இந்த பகுதியிலிருந்து நாம் என்ன வாசிக்கிறோம்? That if you honor God, he'll honor you. நீங்கள் தேவனை கனப்படுத்தினால் அவர் உங்களை கனப்படுத்துவார். I mean, whether we
escape the fire or not is not the main thing. அக்கினியிலே நாம் தப்புகிறோமா இல்லையா என்பது முக்கியமான காரியம் அல்ல. In the new covenant, God has allowed many of His children to be burnt in the fire. புது உடன்படிக்கையிலே தேவன் அநேக தம்முடைய பிள்ளைகள் அக்கினியிலே எரிக்கப்படுவதற்கு அனுமதித்திருக்கிறார். So it's not certain that He'll always allow us to escape the fire. ஆகவே அக்கினியிலே எப்பொழுதுமே நம்மை தப்புவிப்பார் என்று நாம் சொல்ல முடியாது. But He'll give us grace to be overcomers. ஆனால் நாம் ஜெயாளிகளாக இருப்பதற்கு அவர் நமக்கு கிருபை தருவார். And He'll give us grace to stand true to Him. அவருக்கு மெய்யாய் நிற்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை தருவார். So this is a challenge that comes to all of us today. ஆகவே இன்றைக்கு நமக்கு இது ஒரு சவாலாக வருகிறது. Whatever may happen, என்ன நடந்தாலும் சரி, Lord, I'm going to stand for you. ஆண்டவரே நான் உமக்காக நிற்க போகிறேன். I'm not going to compromise even in a small thing. சிறு காரியத்திலே கூட நான் உலகத்தோடு ஒத்துப்போக மாட்டேன். Even the small commandments I'm going to obey. சிறு கட்டளைகளுக்கு கூட ஆண்டவரே நான் கீழ்ப்படிவேன். Because I want to be a flaming witness for you. ஏனென்றால் நான் உமக்கு ஜொலிக்கிற ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். And seek fellowship with others. மற்றவர்களுடைய ஐக்கியத்தை நாடுங்கள். The strength of these four came that they fellowship together. இந்த நான்கு பேருடைய பலன் அவர்கள் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்பதனால வந்தது. Difficult to stand alone. தனியாக நிற்பது கொஞ்சம் கஷ்டம் தான். Sure, Daniel also found great help in fellowship with these three brothers. தானியேலும் இந்த மூன்று சகோதரரோடு கூட ஐக்கியப்படுவதனால அதிக பிரயோஜனத்தை கண்டார். But seek fellowship with wholehearted people. ஆனால் நீங்கள் முழு இதயமுடைய கிறிஸ்தவர்களிடத்திலே நீங்கள் ஐக்கியத்தை நாடுங்கள். God bless you. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Welcome once again to Words of Life. ஜீவ வார்த்தைகளுக்கு உங்களை மீண்டுமாய் வரவேற்கிறோம். We are studying through the Bible and we have reached the book of Daniel. வேதாகமம் முழுவதுமாய் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது தானியேல் புத்தகத்துக்கு வந்திருக்கிறோம். And in Daniel chapter 4, தானியேல் 4ஆம் அதிகாரம் we read of Nebuchadnezzar. நேபுகாத்நேச்சாரை குறித்து நாம் வாசிக்கிறோம். And Daniel had already interpreted one dream for him in chapter 2. 2ஆம் அதிகாரத்தில் ஏற்கனவே ஒரு சொப்பனத்திற்குரிய வியாக்கியானத்தை தானியேல் And சொல்லியிருக்கிறார். here is another dream that Nebuchadnezzar has. இங்கே நேபுகாத்நேச்சார் இன்னொரு சொப்பனத்தை காண்கிறார். And this is a dream of judgment on Nebuchadnezzar, இது நேபுகாத்நேச்சார் மீது வரக்கூடியதான ஒரு நியாய தீர்ப்பு. where he sees himself as a big tree. அவன் தன்னை ஒரு பெரிய மரமாக பார்க்கிறான். And Daniel interprets it in verse 20 onwards. 20ஆம் வசனத்திலிருந்து தானியேல் அதனுடைய அர்த்தத்தை It says, சொல்கிறார். "This is you, O king," verse 22. ராஜாவே அந்த மரம் நீர்தான். And you're like this big tree that has reached up to the sky and your dominion to the ends of the earth. வானளாவிய அந்த மரமாக நீர்தான் இருக்கிறீர். உங்களுடைய ராஜ்யம் பூமி எங்கும் பரவி இருக்கிறது. You saw in your dream an angel coming and saying, "Cut it down." இந்த சொப்பனத்திலே இந்த மரத்தை வெட்டி விடுங்கள் என்று தூதன் சொல்வதை பார்க்கிறேன். And that shows that God is going to cut you down for your pride. உன்னுடைய பெருமை நிமித்தமாய் தேவன் உன்னை வெட்டப் போகிறார். And you are going to eat like cattle and be drenched with the dew of heaven. வானத்தின் பனிலே நனைந்து மிருகத்தை போல புல்லை சாப்பிட போகிறாய் என்று So, O king, this is a warning from God, verse 27, please break away from your sins now. ஆகவே ராஜாவே இது தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு எச்சரிப்பு. தயவு செய்து இப்பொழுது உங்களுடைய பாவத்தை விட்டு திரும்பும். Do righteousness. நீதியை செய்யும். Show mercy to the poor. ஏழைகளுக்கு சிறுமைப்பட்டவர்களுக்கு So that these things will not happen to you. இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு நடைபெறாமல் இருப்பதற்கு அப்படி செய்யும். Now, if the king really believed it, what would he have done? ராஜா இது உண்மையாலுமே நம்பி இருந்தால் அவன் என்ன செய்திருப்பான்? Who wants to end up eating grass like the cattle? ஒரு மிருகத்தை போல புல்லை சாப்பிடுவதற்கு யார் And to விரும்புவார்? be like a madman out on the in the streets? பைத்தியக்காரனை போல தெருவிலே திரிவதற்கு யார் விரும்புவார்? Obviously, he didn't believe it. ஆகவே நேபுகாத்நேச்சார் அதை நம்பவில்லை. Most people, even Christians, don't believe the warnings of God. ஈவன் கிறிஸ்தவர்களுக்கு கூட தேவனுடைய எச்சரிப்பை நம்புவதில்லை. Leave alone the warnings given by God's servants, even the warnings given by Jesus they don't believe. தேவனுடைய ஊழியக்காரர்கள் கொடுக்கிற எச்சரிப்பை விட்டுவிடுங்கள், இயேசு கொடுக்கிற எச்சரிப்பை நம்புவதில்லை. So we are not surprised that Nebuchadnezzar didn't believe what Daniel said. ஆகவே தானியேல் சொன்னதை நேபுகாத்நேச்சார் விசுவாசிக்கவில்லை. Let me give you a simple test. ஒரு சிறு சோதனை உங்களுக்கு சொல்கிறேன். How many of you believe that anger can lead you finally to hell? கோபம் உங்களை நரகத்துக்கு வழிநடத்தும் என்று எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? I don't think most Christians believe that. அநேக கிறிஸ்தவர்கள் இதை They நம்புவதில்லை. say, what to do? I get angry. It's a weakness. கோபம் என்னுடைய பலவீனம், என்ன செய்வது, நான் கோபப்படுகிறேன். You read Matthew 5:22 and you see just as the first of 3 steps to hell. மத்தேயு 5:22 வாசித்து பாருங்கள். கோபம் என்பது நரகத்துக்கு போகக்கூடிய 3 படிகளில் ஒன்று. Anger, கோபம், more anger, அதிக கோபம், still more anger, இன்னும் அதிக கோபம், hell. நரகம். This in Matthew 5:22. இது மத்தேயு 5:22 இருக்கிறது. Jesus himself said it. இயேசுவே இதை சொல்லியிருக்கிறார். Do you know that 90% of believers don't believe that? 90% கிறிஸ்தவர்கள் இதை நம்புவதில்லை தெரியுமா? Do you think just because they don't believe it, it's not going to be fulfilled? அவர்கள் நம்பாதபடினாலே அது நிறைவேற்றாமல் போகப்படுமா? Heaven and earth will pass away. Jesus' word will not pass away. வானமும் பூமி ஒழிந்தாலும் தேவனுடைய இயேசுவின் வார்த்தை Here's another ஒழிவதில்லை. test. இன்னொரு சோதனையை சொல்கிறேன். Matthew 5:29. மத்தேயு 5:29. You know that lusting with your eyes can lead you to hell? கண்களின் இச்சை உங்களை நரகத்துக்கு நடத்தும் என்று தெரியுமா? Jesus said it's so bad you must better pull out your eye.
நீங்கள் கண்களையே பிடுங்கக்கூடிய அளவுக்கு அது மோசமானது என்று இயேசு You சொல்கிறார். think most believers believe that? அநேக விசுவாசிகள் இதை Not நம்புகிறார்கள்? at all. இல்லவே இல்லை. Look at the number of believers who are sitting and watching internet pornography. இன்றைக்கு இன்டர்நெட் மூலமாக அந்த செக்ஸ் படங்களை பார்க்கிற எத்தனை வாலிபர்கள் இருக்கிறார்கள் என்று பாருங்கள். Even if Almighty God came and said something, they wouldn't believe it. சர்வ வல்லமையுள்ள தேவனே இறங்கி வந்து சொன்னாலும் So நம்ப மாட்டார். Nebuchadnezzar didn't believe Daniel. ஆகவே நேபுகாத்நேச்சார் தானியேலை நம்பவில்லை. He said, yeah, it's okay, nothing will சரி, happen. ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லிவிட்டார். But it happened. ஆனால் அது You நடந்தது. read in verse 28 onwards. 28 முதல் பாருங்கள். Nebuchadnezzar was one day walking on the roof of his palace. அவனுடைய அரண்மனையின் மாடியிலே உப்பரியிலே நடந்து கொண்டிருந்தான். Looked at all that he had built. அவன் தான் கட்டின காரியங்கள் எல்லாம் பார்க்கிறான். And see what he says about Babylon. அவன் பாபிலோனை குறித்து I என்ன built this சொல்கிறான் by பாருங்கள். my power. நான் என்னுடைய வல்லமையினாலே For இதை my கட்டினேன். majesty. என்னுடைய மகிமைக்காக இதை கட்டினேன். This is how all Babylon is. இப்படித்தான் எல்லா பாபிலோனும் Built according to man's plan. மனிதனுடைய திட்டத்தின்படி கட்டப்படுகிறது. By man's power. மனிதனுடைய வல்லமையினாலே And for கட்டப்படுகிறது. man's glory. மனிதனுடைய மகிமைக்காக கட்டப்படுகிறது. Anything எந்த ஒரு that's காரியமானாலும் built, even if it's a Christian work, அது கிறிஸ்துவ வேலையா இருந்தாலும் built according to man's plan, மனிதனுடைய திட்டத்தின்படி by man's கட்டப்பட்டால் power, மனிதனுடைய and for வல்லமையிலே man's glory, மனிதனுடைய மகிமைக்காய் it's Babylon. அது பாபிலோன். And while the king was just saying these words, இந்த வார்த்தைகளை அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே a voice from heaven said, பரத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. what you heard is now going to be fulfilled. நீ கேட்ட காரியம் இப்பொழுது நிறைவேறப் போகிறது. You are going to live with the beasts. நீ மிருகங்களோடு கூட வாழப் போகிறாய். And immediately, உடனடியாக verse 33, it was fulfilled. அது நிறைவேறியது என்று 33ஆம் வசனத்திலே He பார்க்கிறோம். became mad. அவன் பைத்தியமாய் He மாறினான். started eating grass. அவன் புட்களை திங்க ஆரம்பித்தான். He would live out in the fields. அவன் புல்லுகளை மேய்ந்து வயல்வெளியிலே His hair தங்கினான். grew like eagle's feathers. அவனுடைய தலை மயிர் கழுகினுடைய ரெக்கையைப் போல வளர்ந்தது. Nails like bird's claws. அவனுடைய நகங்கள் பறவையினுடைய நகங்களைப் போல வளர்ந்தது. And at the end of 7 seasons, 7 காலங்களுக்கு பிறகு finally he came back. கடைசியாக அவன் திரும்பி வந்தான். God gave him back his senses. அவனுடைய உணர்வை தேவன் அவனுக்கு திரும்ப கொடுத்தார். And then he says, அதற்கு பிறகு அவன் in சொல்லுகிறான், verse 35, 35ஆம் now வசனம், I know இப்பொழுது எனக்கு தெரியும், that before God all the inhabitants of the earth are nothing. பூமியின் குடிகள் தேவனுக்கு முன்பாக எல்லாம் ஒன்றுமில்லை. He does what he wants in heaven and on earth below. அவர் வானத்திலேயும் பூமியிலேயும் தம்முடைய சித்தத்தின்படியே செய்கிறார். Nobody can stop him or say to him, what are you doing? நீர் என்ன செய்கிறீர் என்று அவரை நிறுத்துவதற்கோ கேட்பதற்கோ யாரும் இல்லை. That is the most absolute confession of sovereignty made by anyone in the whole Bible. முழு வேதாகமத்திலேயும் தேவனுடைய சர்வத்தையும் ஆளும் தன்மைக்கு சாட்சியாக இதே போல வேறு யாருமே சொல்லவில்லை. And that was made by a heathen king. இதை புறஜாதியான ராஜா ஒருவன் இதை And செய்தார். when he made that confession, இந்த அறிக்கையை அவன் he செய்த says, பொழுது my reason returned to me. என்னுடைய புத்தி எனக்கு திரும்பி And I வந்தது. want to say to you, உங்களுக்கு நான் when சொல்கிறேன், you make that confession, your reason will return to you. நீங்களும் இப்படிப்பட்ட அறிக்கையை செய்யும் பொழுது உங்களுடைய புத்தி உங்களுக்கு திரும்ப வரும். We may think there's nothing wrong with my reason, I'm okay. என்னுடைய புத்தி நன்றாகத்தானே இருக்கிறது என்று சொல்லலாம். If you haven't understood the sovereignty of God, you're not okay. தேவனுடைய சர்வ வல்லமையும் ஆளுகை தன்மையும் நீங்கள் அறிந்து கொள்ளாவிட்டால் நீங்கள் உங்கள் புத்தி சரியில்லை. It's only the one who's understood the sovereignty of God who knows that God is sovereign. தேவன் சர்வ வல்லவர் என்பதை அறிந்து கொண்டவன் He's மாத்திரமே the one whose reason is okay. அவனுடைய புத்தி தான் செம்மையாக இருக்கிறது. Then Nebuchadnezzar died. பிறகு நேபுகாத்நேச்சார் மரித்தான். In chapter 5 we read of Belshazzar, his grandson. அவனுடைய பேரனாகிய பெல்ஷாத்சார் என்னும் ராஜா இப்பொழுது அரசாளுகிறான். And he was having a great feast with all the vessels brought from the temple in Jerusalem. எருசலேமிலே தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களை வைத்துக்கொண்டு அவன் குடிக்க ஆரம்பிக்கிறான். While they were eating, suddenly they saw the fingers of a man's hand writing something on a wall. அப்படி அவர்கள் விருந்து பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே ஒரு மனித விரலை போன்ற ஒன்று தோன்றி அந்த சுவற்றில் எழுத ஆரம்பித்தது. And they called Daniel to interpret those words. தானியேலை கூப்பிட்டு இதனுடைய அர்த்தத்தை சொல்ல கேட்டார்கள். And Daniel said those words mean, இந்த எழுத்துக்களுடைய அர்த்தம், first of all, God has numbered your kingdom and finished it. Verse 26. 26ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், முதலாவதாக தேவன் உன்னுடைய ராஜ்ய பாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். And secondly, you have been weighed in the scales and found wanting. நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்படுகிறாய். And thirdly, your Babylonian kingdom is now divided among the Medes and the Persians. இப்பொழுது மீதியானிற்கும் பெர்சியருக்கும் இந்த பாபிலோனிய ராஜ்யமானது பிரிக்கப்பட்டு கொடுக்கப்படுகிறது. You know, the king wanted to give gifts and all to this man. இந்த மனிதனுக்கு ராஜா வெகுமதிகளை கொடுக்க But விரும்பினார். Daniel said, you can keep your gifts and rewards. I don't want any of that. எனக்கு அந்த வெகுமதிகளும் பலங்களும் தேவையில்லை, நீரே வைத்துக் கொள்ள See, வேண்டும். just like Elisha refused Naaman's gifts. எலிசா நாகமானுடைய வெகுமதிகளை மறுத்தது The போலவே man of God doesn't bother about gifts from ungodly people. தேவனற்ற மனிதனிடத்திலிருந்து வரக்கூடிய வெகுமதிகளை ஒரு தேவனுடைய மனிதன் வாங்க மாட்டான். And again Daniel came forth and spoke the truth and they honored him. மிகவும் தானியேல் வந்து அந்த சத்தியத்தை பேசும்பொழுது அவனை கனப்படுத்தினார். Belshazzar did not repent. ஆனாலும் பெல்ஷாத்சார் அவன் மனம் திரும்பவில்லை. And
That same night, verse 30, Belshazzar was slain and Darius the Mede took over the kingdom. அன்று ராத்திரியிலே கல்தேரின் ராஜாவாகிய பெல்ஷாத்சார் கொலை செய்யப்பட்டான். மேதியனாகிய தரியு அன்று அரச ராஜ்யபாரத்தை கைப்பற்றினான். Then in chapter 6, ஆறாம் அதிகாரம், we read of Daniel now is an old man. இப்பொழுது தானியேல் வயது முதிர்ந்த ஒரு மனிதனாய் மாறிவிட்டார். 70 years are almost over. ஏற்கனவே 70 ஆண்டுகள் கடந்து Since விட்டது. he's been in Babylon. அவன் பாபிலோனிலே வந்து, Babylon is overthrown now and the Medo-Persians have become the world rulers. பாபிலோன் கவிழ்ந்து விட்டது. இப்பொழுது மேதியா பெர்சியா ராஜ்யமானது கைப்பற்றி விட்டது. And Daniel is around 87 years old now. இப்பொழுது தானியேலுக்கு 87 ஆண்டுகள் ஆகிவிட்டது. And there were a lot of people jealous of him. இவனை குறித்து अनेகர் பொறாமை கொள்கிறார்கள். Because verse 3, he had an extraordinary spirit and the king had great confidence in him. ஏனென்றால் தானியேலுக்கு விசேஷித்த ஆவி இருந்தபடினாலே அந்த ராஜா இவனை நம்பிக்கை வைத்து முழு அதிகாரியாக நியமித்தான். And verses 6 to 9 show how all the other his co-workers were all jealous of him. அவனோடு கூட வேலை செய்கிற மற்ற எல்லாரும் அவன் மீது பொறாமை கொண்டார்கள் என்று 6-7 வசனங்களிலே வாசிக்கிறோம். So they schemed to get rid of him. ஆகவே இவனை எப்படியாவது தள்ளிவிட வேண்டும், கொலை செய்ய Made வேண்டும் the என்று king pass சதித்திட்டம் some தீர்த்துகிறார். laws. ஆகவே அந்த ராஜா சில உத்தரவுகளை பிறப்பிக்கும்படியாக செய்கிறார். Even today we may find government laws that are against God's word. இன்றைக்கும் கூட நம்முடைய அரசு ஆணைகளிலே சில தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிறது. But what do we do then? அங்கே நாம் என்ன செய்கிறோம்? We obey God's laws. நாம் தேவனுடைய கட்டளைகளுக்கு We have கீழ்ப்படிகிறோம். to obey God rather than men. நாம் மனிதர்களை பார்க்கலாம் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். This same Daniel, when he was a young 17-year-old chap, decided to stand for God. 17 வயதாக இருக்கும்போது இதே தானியேல் அவன் தேவனுக்காக நிற்கும்படியாக தீர்மானித்தான். 70 years later, he's the same wholehearted man standing for God. 70 ஆண்டுகள் கழித்து அதே முழு இதயமுடைய மனிதனாய் தேவனுக்காக நிற்கிறான். That's great to see a man who started living for God when he was 17 and still zealous for God when he's 87. 17 ஆண்டுகளாக இருக்கும்போது தேவனுக்காக வாழ தீர்மானம் எடுத்தவன் இன்றைக்கு 87 ஆண்டுகள் ஆகியும் தேவனுக்காக வாழ்ந்து And the கொண்டிருப்பது same ஆச்சரியமாய் இருக்கிறது. humble, God-fearing man. அதே தேவனுக்கு முன்பாக தாழ்மையுள்ள கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனாய் இருந்தான். Some people, by the time they get 87, God has used them so much, they are so full of pride. சிலர் 87 வயதாகும் பொழுது தேவன் அதிகமாய் பயன்படுத்தினபடினாலே பெருமையினாலே நிறைந்தவர்களாய் Nobody மாறுகிறார்கள். can go near them. அவர்களுக்கு அருகாமையில் யாரும் போக முடியாது. Daniel was not like that. தானியேல் அப்படிப்பட்டவனாய் He was a இருக்கவில்லை. humble man. அவன் ஒரு தாழ்மையுள்ள மனிதனாய் இருந்தான். And he continued to pray like he always did. எப்பொழுதுமே செய்வது போலவே ஜெபித்துக் கொண்டிருந்தான். These people had got the king to say that, to pass a rule that if anybody prays to any other god, he'll be thrown into the lake, into a lion's den. வேறு தேவனை வணங்குகிற யாரா இருந்தாலும் அவன் சிங்க குகையிலே போடப்பட வேண்டும் என்று ஒரு உத்தரவை வாங்கி கொண்டார்கள். And Daniel, of course, was not bothered by the new law. இந்த புது உத்தரவினாலே ஆணையினாலே தானியேல் சலனப்படவில்லை. He said, you can pass whatever law you like, I obey God. நான் தேவனுக்கு கீழ்ப்படிகிறவன், நீங்கள் என்ன சட்டம் வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். So in verse 10 it says, when Daniel knew these folks had got this document signed, இந்த பத்திரங்கள் எல்லாம் கையெழுத்து ஆகிவிட்டதை தானியேல் அறிந்த பொழுது 10ஆம் வசனம், he did what he always did. அவன் எப்பொழுதுமே செய்கிறதை He opened his windows to Jerusalem. அவன் எருசலேமை நோக்கி தன்னுடைய ஜன்னல்களை திறந்து வைத்தான். Now the devil could have said, listen, just close the windows at least today and pray quietly so that nobody sees you. சாத்தான் இப்பொழுது தானியேலிடத்தில் சொல்லியிருந்திருப்பான், இன்றைக்காவது நீ ஜன்னலை மூடி யாரும் பார்க்காதபடி ஜெபிப்பாயாக என்று சொல்லியிருந்திருப்பான். And he would have said, well, I'm not ashamed of praying to God. தேவனிடத்தில் ஜெபிப்பதற்கு நான் வெட்கப்படவில்லை. I always open the windows to Jerusalem. I'm going to do it today. நான் எப்பொழுதுமே ஜன்னலை திறந்து வைத்து தான் ஜெபிப்பேன். இன்றைக்கும் அதே போல Somebody may say, செய்கிறேன். they'll see you. ஐயோ யார் உன்னை பார்த்து விடுவார்கள்? Let them see me. அவளை பார்க்கட்டும். Let them see that I honor God. நான் தேவனை கனப்படுத்துகிறேன் என்பதை பார்க்கட்டும். And they saw him. அவனை பார்த்தார்கள். And they immediately went and reported to the king. உடனடியாக ராஜாவினிடத்திலே போய் அவர்கள் அதை முறையிட்டார்கள். Said, "Oh king, you have passed a law which cannot be changed." ராஜாவே, நீர் மாற்றக்கூடாத ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறீர். We saw Daniel praying to some other god. தானியேல் வேறு ஒரு தேவனிடத்திலே ஜெபிக்கிறதை நாங்கள் பார்த்தோம். And so the king had to bring Daniel in and cast him into the lion's den. ஆகவே ராஜா தானியேலை சிங்கக்கபியிலே போட வேண்டியதாக இருந்தது. And the king was so disturbed. ராஜா அதிகமாய் அவன் that உள்ளம் he வாதித்தது. had to put this good friend of his inside the lion's den. தன்னுடைய நல்ல நண்பனை சிங்கக்கபியிலே போட வேண்டியதாயிற்று என்று சொல்லி அவன் வருத்தப்பட்டான். That he didn't sleep the whole night. அந்த இரா முழுவதும் தூங்கவில்லை. Early in the morning he ran to the lion's den. அதிகாலையிலே அவன் அந்த சிங்கக்கபிக்கு போய் பார்க்கிறான். And he said, "Oh Daniel, ஓ தானியேலே, servant of the living God." ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்காரனே. Daniel 6:20. தானியேல் 6:20. Has your God been able to deliver you? தேவன் உன்னை விடுவிக்க வல்லவராய் இருந்தாரா? Daniel said, "Oh king, live forever. God has sent his angel and shut the lion's mouth." ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவதூதர்கள் வந்து அதனுடைய வாயை அடைத்து Then போட்டார்கள். the king was very happy. அப்ப ராஜாவுக்கு He மிகுந்த took சந்தோஷம். Daniel out of the den தானியேலை கெபியிலிருந்து வெளியே எடுத்தான். and put inside all the
in the den all the others who had accused him. இவனை குற்றஞ்சாட்டின மக்களை அந்த கெபிக்குள்ளாய் போட்டு விட்டான். See, God honors those who honor him. தம்மை கனப்படுத்துகிறவர்களை தேவன் எப்பொழுதும் கனப்படுத்துகிறார். He can protect us from all types of situations. எல்லா விதமான சூழ்நிலைகளிலிருந்தும் தேவன் நம்மை பாதுகாக்க முடியும். And then he also made a confession that the living God endures forever, his kingdom cannot be destroyed, verse 26. 26ஆம் அதிகாரத்திலே ஜீவனுள்ள தேவன் அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார், அவருடைய ராஜ்யம் அழியாது என்று அவனும் அறிக்கை செய்கிறான். See how Daniel became a testimony to two great world powers. இரண்டு உலகத்தினுடைய சாம்ராஜ்யங்களுக்கு தானியேல் எப்படி சாட்சியாக இருந்தார் என்று பாருங்கள். Babylon and to Medo-Persia. பாபிலோன் சாம்ராஜ்யம், மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம். Because he was faithful to his God. அவன் தேவனுக்கு உண்மையுள்ளவனாய் இருந்தபடினாலே அப்படி சாட்சியாக நின்றான். And in chapter 7 and 8 we see Daniel's vision of future world kingdoms. 7-8 அதிகாரங்களிலே தானியேல் வரக்கூடிய ராஜ்யங்களை குறித்ததான தரிசனத்தை பார்க்கிறான். The first vision, Nebuchadnezzar saw these kingdoms as gold, different gold and silver, etc., different metals. நேபுகாத்நேச்சார் பார்த்த அந்த சொப்பனம் முதலாவது அந்த ராஜ்யமானது பொன்னினாலே பிறகு மற்ற உலோகங்களினாலே செய்யப்பட்டதா இருந்தது. This is a vision of the same kingdoms. அதே ராஜ்யங்களை குறித்ததான தரிசனம் தான் இது. But how God sees them. ஆனால் தேவன் அவர்களை எப்படி பார்க்கிறார் என்று இந்த சொப்பனம் சொல்கிறது. Nebuchadnezzar's dream was how man saw them. மனிதர்கள் எப்படி அதை பார்த்தார்கள் என்பதுதான் நேபுகாத்நேச்சாருடைய சொப்பனம். God saw all of them as beasts, wild beasts. தேவன் அவர்கள் எல்லாரையுமே காட்டு மிருகங்களைப் போல பார்த்தார். Man saw them as precious metals. மனிதன் அந்த ராஜ்யங்களை விலையேறப்பெற்ற உலோகங்களாக பார்த்தான். Metals that have got value. மதிப்பு உடைய உலோகங்கள். Whereas God saw the same kingdoms as wild beasts. அதே ராஜ்யங்களை காட்டு மிருகங்களைப் போல தேவன் பார்க்கிறார். He saw the first one as a lion. முதலாவது பார்க்கும்போது ஒரு சிங்கம். The second one, verse 5, chapter 7 verse 5, was like a bear. 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே இரண்டாவது அந்த மிருகம் கரடி. And the third was like a leopard, verse 6. 6ஆம் வசனத்திலே மூன்றாவது ராஜ்யம் சிவிங்கி. And the fourth was a terrible, dreadful beast. நான்காவது பார்க்கும்போது அது பயங்கரமான ஒரு மிருகம், கெடியும் பயங்கரமான மகா மிருகம். It refers also to the time of the Antichrist. இது அந்திகிறிஸ்துவின் காலத்தையும் குறிக்கிறது. The four kingdoms in Nebuchadnezzar's vision and here are the same. அங்கே நேபுகாத்நேச்சாருடைய சொப்பனத்திலே பார்த்த 4 ராஜ்யங்களும் இங்கே பார்க்கக்கூடிய 4 ராஜ்யங்களும் ஒன்றுதான். First Babylon, முதல் பாபிலோன், then Medo-Persia, அதற்கு பிறகு மேதியா பெர்சியா, then Greece, பிறகு கிரேக்கம், and then Rome. அதற்கு பிறகு ரோம சாம்ராஜ்யம். And they were in Jesus' time, it was the last of those kingdoms, Rome. ரோம சாம்ராஜ்யம் தான் கடைசியாக இருந்தது. அது இயேசுவின் காலத்தில் இருந்த சாம்ராஜ்யம். But that kingdom, finally it says, will be like 10 kingdoms, like the 10 toes of the idol. அந்த சிலையின் vision நேபுகாத்நேச்சார் பார்த்த சொப்பனத்திலே உள்ளதான அந்த சிலையிலே காலிலே காணப்படுகிற 10 கால் விரலை போல அந்த ரோம சாம்ராஜ்யம் இருக்கிறது என்று சொல்கிறார். And here this beast, chapter 7 verse 7, also has 10 horns. இங்கே 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பார்க்கிற இந்த கெடியும் பயங்கரமான மிருகத்திற்கும் 10 கொம்புகள் இருந்தது. And finally God sets up his throne there. கடைசியாக தேவன் தம்முடைய சிங்காசனத்தை அங்கே ஸ்தாபிக்கிறார். And that's what we see here. இதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். That the Son of Man came along with the Father in verse 13. In the clouds of heaven. வசனத்திலே பார்க்கிறோம், வானத்து மேகங்களுடனே தேவகுமாரனுடைய மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் இறங்குகிறார். Here is a man going to rule the world compared to 4 beasts. 4 மிருகங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது இங்கே மனுஷகுமாரன் ஆளுகை செய்கிறார். That's the contrast. இதுதான் இங்கே உள்ள வேறுபாடு. The reason I don't vote for political parties அரசியல் கட்சிகளுக்கு நான் ஓட்டு போடாதனுடைய காரணம் is because it's one beast versus another beast. இது ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தோடு கூட போட்டி போடுகிறது. Shall I choose the lion or the tiger? இப்பொழுது நான் சிங்கத்தை தேர்ந்தெடுக்கவா அல்லது புலியை தேர்ந்தெடுக்கவா? I'm looking for a man. நான் ஒரு மனிதன் இருப்பானா என்று பார்க்கிறேன். அங்க மனிதர்களே இல்லை. It's a lion or a tiger. அங்கே பார்த்தால் சிங்கம் இல்லாட்டி புலி. And that's unfortunately the state of all the political leaders. இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இப்படிப்பட்ட நிலைமையில தான் இருக்கிறார்கள். We see that with God. தேவன் நடத்திய காரியத்திலே பார்க்கிறோம். He looks at these things in a completely different way. தேவன் வேறொரு கண்ணோட்டத்திலே இந்த அரசாட்சிகளை எல்லாம் பார்க்கிறார். Our vision is on Jesus. நம்முடைய தரிசனம் எல்லாம் இயேசுவிலே இருக்க வேண்டும். He is the one who is going to set up his kingdom on this earth. இயேசுதான் தம்முடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிக்க போகிறார். We read here in chapter 7 verse 10 about 100 million angels worshiping God and awaiting orders from him. 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே கோடாகோடி பேர் தேவதூதர்கள் அவருக்கு முன்பாக நின்று அவரை ஆராதிப்பதற்காக நின்று கொண்டிருக்கிறார்கள். Then in chapter 8 verse 1, 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், he is 87 years old and he is still seeing visions. இப்பொழுது தானியேலுக்கு 87 வயதாகிறது. இப்பொழுதும் அவன் தரிசனங்களை பார்த்து again a vision of the Grecian kingdom, கிரேக்க ராஜ்யத்தை குறித்ததான ஒரு தரிசனம். and
finally the Roman kingdom. கடைசியாக ரோம சாம்ராஜ்யத்தை குறித்த தரிசனம். In fact, it's mentioned in verse 21, the Greek shaggy goat represents the kingdom of Greece. ரோமமுள்ள அந்த வெள்ளாட்டுக்கடா கிரேக்க தேசத்தின் ராஜா என்று That சொல்லப்பட்டிருக்கிறது. hadn't yet come up in Daniel's time. தானியேலுடைய காலங்களில் இன்னுமாய் It was கிரேக்க a தேசம் வரவில்லை. prophecy that it was going to come. அது வரப்போகிறது என்பதற்கான ஒரு தீர்க்க தரிசனம். In chapter 9, we read of Daniel praying and fasting after reading God's word. தேவனுடைய வார்த்தையை வாசித்த பிறகு அவன் உபவாசித்து ஜெபிக்கிறதை 9ஆம் அதிகாரத்தில் He saw பார்க்கிறோம். in God's word that God's people should go back after 70 years. 70 ஆண்டுகள் கழித்து தேவனுடைய பிள்ளைகள் மீண்டும் எருசலேமுக்கு போக வேண்டும் என்பதை And he வாசிக்கிறார். says, when I saw this in the book of Jeremiah, எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் இதை வாசித்த பொழுது I decided that verse 2 that means it's time for God's people to go back. அப்படியானால் இது தேவனுடைய ஜனங்கள் திரும்பி செல்வதற்கு காலமாயிற்று என்று 2ஆம் வசனத்தில் சொல்கிறார். So he prayed ஆகவே and ஜெபிக்கிறான், fasted உபவாசிக்கிறான், and sought God. தேவனை தேடுகிறான். He was 87 years old. அவனுக்கு 87 வயதாகிறது. He'd been there the entire length of the 70-year captivity. அந்த 70 ஆண்டு கால சிறையிருப்பின் காலத்திலே அவன் அங்கே And பாபிலோனிலே he இருக்கிறான். doesn't say, Lord, these people are all wretched sinners who disobeyed you. ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படியாத இந்த மக்கள் எல்லாம் துன்மார்க்கமான பாவிகள் என்று No, சொல்லவில்லை. he says, we failed you. ஆண்டவரே நாங்கள் பாவம் Verse 8, செய்தோம். open shame belongs to us. 8ஆம் வசனத்திலே சொல்கிறான், ஆண்டவரே இந்த வெட்கம் எங்களுக்குரிய, We have நாங்கள் sinned வெட்கப்படுகிறவர்களாம். நாங்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம். To you belong compassion and forgiveness. ஆண்டவரே மன்னிப்பும் இரக்கமும் உமக்கு சொந்தம். But verse 9, we have rebelled against you. ஆனால் நாங்கள் உமக்கு விரோதமாக முரட்டாட்டம் Daniel had பண்ணினோம். never rebelled against God. தானியேல் ஒரு காலம் தேவனுக்கு விரோதமாய் But he முரட்டாட்டம் பண்ணவில்லை. identifies himself with God's people. ஆனால் தேவ ஜனங்களோடு கூட தன்னையும் ஒன்றாக வைத்து The பார்க்கிறார். Spirit of Christ, who identified himself with sinners even though he had never sinned. கிறிஸ்து பாவம் செய்யாதிருந்தாலும் கூட தம்மை பாவிகளோடு கூட ஒன்றாக்கி அவர் பார்க்கிறார். And here is God gives him a further prophecy. இன்னும் ஒரு தீர்க்கதரிசனத்தை கொடுக்கிறார். Verse 24. 24ஆம் வசனம். 70 weeks means 490 days. 70 வாரங்கள் என்று சொன்னால் 490 நாட்கள். And that means 490 years. அதனுடைய பொருள் Symbolically. அடையாளமாக 490 வருஷங்கள். He says 490 years have been determined for the holy city. பரிசுத்த நகரத்திற்கு 490 வருஷங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. And out of those 490 years, அந்த 490 after வருஷங்களிலே 483 years, 483 வருஷங்களுக்கு பிறகு verse 26, the Messiah will be killed. மேசியா சங்கரிக்கப்படுவார். And then the people will be scattered. அப்பொழுது ஜனங்கள் சிதறடிக்கப்படுவார்கள். And there'll be one more period of 7 years left out. இப்பொழுது இன்னும் 7 வருஷங்கள் அங்கே விடப்பட்டிருக்கிறது. And that will be at the end of time, அது காலத்தின் முடிவிலே when the Antichrist rules the world. அந்திகிறிஸ்து இந்த உலகத்தை ஆட்சி செய்யும் பொழுது And he will make a covenant, verse 27, with people for the 7 years. அந்த 7 ஆண்டுகளுக்கு ஜனங்களோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்வான். And he will break it in the middle of the 7-year period. அந்த 7 வருஷத்தின் பாதியிலே அந்த உடன்படிக்கையை அவன் முறித்து விடுவான். And let loose a tremendous persecution in the world among Christians, against Christians, the last 3.5 years. அந்த கடைசி 3 ஆண்டுகளிலே கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான பெரும் உபத்திரவத்தை அவன் கட்ட அவிழ்த்து விடுவான். Now, Daniel was very bold to confess all this. இவர்கள் எல்லாம் அறிக்கை செய்வதற்கு தானியேல் தைரியமுள்ளவனாய் And in இருந்தான். those days, he was mourning for 3 weeks, it says in chapter 10, verse 2. 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே தானியேல் 3 வாரம் முழுவதும் துக்கித்துக் கொண்டிருந்தான். And during those 3 weeks, he was having a partial fast. அந்த 3 வாரங்களிலே அவன் ஒரு பகுதியாக உபவாசித்துக் That means கொண்டிருந்தான். he didn't eat tasty food. அவன் ருசியான ஆகாரத்தை சாப்பிடவில்லை. You don't have to have a total fast if you can't do it. உங்களாலே முற்றிலுமாய் உபவாசம் இருக்காவிட்டால் நீங்கள் அப்படி செய்ய தேவையில்லை. Partial fast is also good. நீங்கள் பகுதியாய் நீங்கள் உபவாசம் எடுத்தாலும் நல்லதுதான். And while he was like this, அப்படி அவன் ஜெபித்துக் he கொண்டிருக்கும் saw a போது vision, அவன் ஒரு தரிசனத்தை and பார்த்தான். a hand touched him அவன் ஒரு கரம் வந்து தொடுகிறது. and told him, அவனுக்கு சொன்னது, from the first day, verse 12, you began to pray, God has come to answer you. நீ ஜெபித்த அந்த முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. And he shows him some things about the future எதிர்காலத்தை குறித்து தேவன் இங்கே and காண்பிக்கிறார். how he was resisted by evil spirits in verse 13. 13ஆம் வசனத்திலே அசுத்த ஆவிகளினாலே அவனுடைய ஜெபங்கள் தடை That செய்யப்பட்டது. was before the day of Pentecost. ஆனால் இது பெந்தேகோஸ்தே நாளுக்கு முன்பாக Now நடந்த that காரியம். Satan has been defeated, that cannot happen anymore. இப்பொழுது சாத்தான் தோற்கடிக்கப்பட்டபடினாலே இந்த விதமான காரியம் And then நடைபெறாது. in chapter 11, he gives him a description of what is going to come in the future. 11ஆம் அதிகாரத்தில் எதிர்காலத்தில் நடக்கப் போகிற காரியங்களை குறித்து Then in சொல்கிறார். chapter 12, he says, 12ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்கிறார், there'll be a great increase of knowledge in the last days, Daniel, verse 4. தானியேல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே கடைசி காலங்களில் அறிவு பெருகி போகும். And many will travel. There'll be a lot of traveling in the last days. அநேகர் நீண்ட பிரயாணங்களை செய்வார்கள். But you go your way, ஆனால் நீ உன்னுடைய வழியிலே போ. verse 13. 13ஆம் வசனம், You'll enter into your rest, நீ இளைப்பாறிக் கொண்டிருந்து and
Many will be purged and purified in the last days, verse 10. 10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்படுவார்கள், புடமிடப்படுவார்கள். Wicked people will continue to be wicked. துன்மார்க்கர்கள் துன்மார்க்கமாய் நடப்பார்கள். But those who have insight will understand. ஆனால் உணர்கிறவன் ஞானவான் உணர்ந்து கொள்வான். So you go your way. ஆகவே நீ உன் வழியாய் போ. And in the end of the age you'll rise again to get your reward. உன்னுடைய பலனை பெற்றுக்கொள்வதற்கு மீண்டுமாய் எழுந்திருப்பாய். So that is the word for us also. நமக்கும் இந்த வார்த்தை தான் வருகிறது. As we approach the end of time. நாம் கடைசி நாட்களை knowledge is increased. அறிவு பெருகிக்கொண்டே people are traveling everywhere. எல்லா இடங்களிலும் ஜனங்கள் பிரயாணம் செய்கிறார்கள். Very soon the antichrist will arise. சீக்கிரமாக அந்திகிறிஸ்து எழும்ப போகிறார். Christians will be persecuted all over the world. உலகம் முழுவதுமாய் கிறிஸ்தவர்கள் உபத்திரவப்படுத்தப்படுவார்கள். But we have the encouragement that is only for a short time. ஆனால் அது குறுகிய காலத்துக்கு மட்டும்தான் என்று நமக்கு உற்சாகம் கிடைக்கிறது. கிறிஸ்து வருவார். And we will stand before him and get our reward. அவருக்கு முன்பாக நாம் நின்று அந்த வெகுமதியை பெற்றுக்கொள்வோம். So let us be faithful. ஆகவே நாம் உண்மையுள்ளவர்களாய் இருப்போம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.